உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். நாம் நமது வழிகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வழி காண்பிப்பது ஆண்டவருடைய வார்த்தை. திருப்பாடல் 119, 105 வாசிக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? இறைவா, உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு தீபமாய் நாம் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு, ஒளியாக இருக்குது, வெளிச்சமாயிருக்கு. அப்படி இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி நாம் செல்ல வேண்டிய வழிகளை காண்பிக்கிறது. அப்போ நமக்கு வழிகளை உருவாக்கி கொடுப்பது, ஆண்டோடைய வழிகளை நடத்தி செல்வது ஆண்டோடைய வார்த்தை. இரண்டாவது பிரியமான செயல்கள். நாம ஒன்று நம் ஞானத்தில் எதையும் செய்யாதபடி தாவீதை போல திருப்பாடல் 148, 15 வாசிப்பது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே வழி நடத்தட்டும். ஆக ஆண்டவருடைய வார்த்தையும் ஆணுடைய ஆவியும் இணைகின்ற பொழுது பிரியமானவர்களே, நாம் செல்ல வேண்டிய வழி கடவுளுக்கு பிரியமான வழிகளாக இருக்கும். நாம் செய்கிற செயல்களும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே இறைவார்த்தை வழியாக தூயாவியை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய வழிகளையும் செயல்களையும் சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.